எல்லாருமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக திருப்திகரமாக தூங்கி எழுந்திருச்சிருப்பீங்க. காரணம் இந்தியா பாகிஸ்தானுக்கு அகேன்ஸ்டாக வின் பண்ணியிருக்கு. காரணம் 2017 இந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபி ஃபைனலில் இந்தியாவை தோக்க அடித்து சாம்பியன் ஆனாங்க. அதுக்கு இந்தியா இப்போ பழி வாங்குற மாதிரி பாகிஸ்தானை தோக்க அடித்து லீகை விட்டு வெளியில் அனுப்பி இந்தியா செமிஃபைனலுக்கு போயிருக்கு. இன்னொரு காரணம் விராட் கோலி 100 அடிச்சிருக்கிறாரு. முக்கியமான காரணம் அது ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ரோஃபி 2025 வந்துருக்குது. இன்னும் முக்கியமான காரணம் விராட் கோலி பாகிஸ்தானுக்கு அகேன்ஸ்டாக அடிச்சிருக்கிறாரு. எப்பப்பா அடிக்கிக்கிட்டே போகலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் பாட்டுக்கு படிப்படியாக அடிக்கிட்டு போயிட்டே இருந்துக்கிட்டு இருக்கிறேன். அந்த அளவுக்கு ஒரு ஹாப்பி இல்லை, டபுள் ஹாப்பி, டபுள் சாட்டிஸ்ஃபேக்ஷன், சும்மா பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருக்குறாங்க விராட் கோலி கிட்டே இருந்து இந்த மேட்ச் வந்திருக்குது. ஸோ நிறைய விஷயங்கள் பேசவும் போகிறோம். அதுக்கு முன்னாடி துபாயில் நடந்த இந்த இந்தியா vs பாகிஸ்தான் சாம்பியன்ஸ் ட்ரோஃபி மேட்சோட கிரிக்கானந்தா விலாக் வந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் நைட்டுக்குள்ளே மேக்ஸிமம் உங்களுக்கு டெலிவரி பண்ணுவோம். சுட வரும்போது நீங்கள் பின்னாடி பார்க்காத நிறைய விஷயங்கள் இருக்குது. ப்ளஸ் நான் இந்த மேட்சுக்கு தேவையான பல விஷயங்களை அதில் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ கிரிக்கானந்தா விலாக் பாருங்கள். இந்த ரிவ்யூலேயே நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். என்னென்னா டெக்கத்லானும் கிரிக்கானந்தாவும் இந்த ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ரோஃபி 2025 முழுக்க நம்மளோட சேனலில் ஒவ்வொரு மேட்சுக்கும் ஒரு 2 கேள்வி கேட்டு அதுக்கு யார் சரியாக பதில் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு நம்ம வந்து பரிசு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நேற்றுக்கு இந்த இந்தியா vs பாகிஸ்தான் மேட்சோட வின்னர் யாராக இருப்பா, யார் அதிக ரன் அடிச்சிருப்பா அப்படிங்கிற கேள்வி கேட்டேன். நிறைய பேர் வந்து யார் மேட்ச் ஜெயிப்பா, யார் பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்குவாங்கன்னு வழக்கமாக நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லிட்டாங்க. அதனால் வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு நான் கேட்ட கேள்விக்கு சரியாக பதில் சொன்னேன். 2 பேரை நான் இந்த தடவை வின்னராக சூஸ் பண்ணியிருக்கிறேன். ஒருத்தவங்களில் 2 மேட்ச்சு. ஏன்னா இந்தியா ஜெயிச்சிருச்சு, விராட் கோலி 100 அடிச்சிருக்கிறாரு. அதனால் நான் 2 வின்னர்ஸை சூஸ் பண்ணுறேன். சந்தோஷமாக இருக்கணும்ல எல்லாருமே. ஸோ அந்த வகையில் வின்னர்ஸாக வந்து பார்த்திங்கன்னா பொன் குமார் கே 48-18 அவரும், அதுக்கப்புறம் டிசி த்ரிஷாந்த் 73-13 இவங்க 2 பேரும் தான் இந்தியா ஜெயிப்பாங்க, ஹையஸ்ட் ரன் வந்து விராட் கோலியை அடிப்பார் அப்படின்னு தெரிவிச்சிருந்தாங்க. மற்ற பேர்லாம் வந்து பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவர் கமெண்ட் பண்ணிட்டாங்க. அதனால் இவங்க 2 பேரும் தான் இந்த போட்டியோட வின்னர்ஸ். ஸோ பொன்குமார் அதுக்கப்புறம் த்ரிஷாந்தா 2 பேருக்குமே வாழ்த்துக்கள். கலந்தவங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். அதனால் வீடியோவை முழுசாக பாருங்கள். அடுத்தடுத்த நாட்களில் இன்னும் 10 நாள் இருக்குது, 10 மேட்ச் இருக்குது, 10 போட்டி இருக்குது, 15 வின்னர்ஸு கூட நான் சூஸ் பண்ணுறது வாய்ப்பு இருக்குது. புரியுதுங்களா? வீடியோ பாருங்கள், கேள்வியை புரிஞ்சுக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள். ரிவ்யூக்குள்ள போயிடலாம். ஓவருக்கு 6 பால் தான், ஆனால் நோ பால் போட்டால் 7 பால். ஓடு ஐபிஎல் பப்பியா? லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ரோஃபி 2025 விடாமுயற்சியில் குரூப் ஏவோட மேட்ச் நம்பர் 5 துபாயில் நடந்து முடிஞ்ச இந்தியா vs பாகிஸ்தான் மேட்சோட அனாலிசிஸ் அண்ட் ரிவ்யூ. கிவ்அவே ஸ்பான்சர் டெக்கத்லான். எஸ், இப்போ நம்ம போட்டி நடத்தி அதில் நீங்கள் பரிசுகளை ஜெயிக்கிறீங்களே அதை நமக்கு கொடுக்குறது டெக்கத்லான். ஸோ டெக்கத்லானோட லிங்க்கு நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். அது மட்டும் கிடையாது, டெக்கத்லான் உங்களுக்கு பக்கத்தில் ஷோரூமாக இருக்குது. நீங்கள் போயிட்டு உங்களுக்கு தேவையான ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் தரத்தில் வேணுமா கண்டிப்பாக நீங்கள் வாங்கலாம். ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட் மட்டும் கிடையாது, நீங்கள் ட்ரெக்கிங், ட்ராவலர், ஹைக்கர் என்ன வேணாலும் இருங்க. உங்களுக்கு ரொம்ப குவாலிட்டியான ரொம்ப நாள் உழைக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ் அங்கே கிடைக்கும். ஸோ லிங்க்கு கொடுத்துருக்குறேன். நீங்கள் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய டெக்காத்லானையும் விசிட் பண்ணி பாருங்கள். நம்ம ரிவ்யூக்குள்ளே போகலாம். ஓகே, பாகிஸ்தானோட டேடி யார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா வேறு யாரும் இல்லை, அது விராட் கோலி தான் அப்படிங்கிற மாதிரி ஒன்ஸ் அகெயின் விராட் கோலி ஆடி இருக்கிறாரு. நான் வந்து அதாவது இந்தியா vs பங்களாதேஷ் மேட்சோட ட்ரீம் 11 ப்ரெடிக்ஷன் நான் சொல்லியிருந்திருப்பேன். இந்த மேட்ச்சில் நீங்கள் விராட் கோலி எடுக்க வேணாம், நான் ஒரு மேட்ச்சில் சொல்கிறேன் அந்த மேட்ச்சில் நீங்கள் விராட் கோலி எடுங்கன்னு சொல்லிட்டு, இந்த மேட்ச்சில் நான் விராட் கோலியை எடுங்கன்னு நான் கண்டிப்பாக சொல்லியிருந்திருப்பேன். தம்ப்நெயிலோட டைட்டிலில் விராட் கோலி கம்பேக் கொடுப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இண்டிவிஜுவலாக ஒரு பிளேயர் இந்த மாதிரி கம்பேக் கொடுப்பாரா அந்த மாதிரி டைட்டில் வச்சேன். எனக்கு விராட் கோலி மேலே ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, ரொம்ப நம்பிக்கை இருந்துச்சு. இந்தியா vs பங்களாதேஷ் மேட்ச்சில் நான் சொல்லியிருந்தேன் விராட் கோலி ஸ்பின்னுக்கு அகேன்ஸ்டாக சமாளிச்சு ஆடலை. ரொம்ப நாள் கழிச்சு ஸ்பின்னுக்கு அகேன்ஸ்டாக ரொம்ப ஸ்டெடியாக ஆனார் இந்த கண்டிஷன்ஸில். அதனால் எனக்கு விராட் கோலி மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா பாகிஸ்தானோட ஸ்பின் அட்டாக் அப்படிங்கிறது எனக்கு விராட் கோலி ஸ்டெடியாக அங்கே ஆன பங்களாதேஷுக்கு அகேன்ஸ்டான விராட் கோலி இங்கே சமாளித்து நல்ல ஸ்கோர் எடுத்துருவாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு. ப்ளஸ் விராட் கோலிக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஆப்போனண்ட்டுகளில் ஆஸ்திரேலியா, இந்த பாகிஸ்தான் இவங்கெல்லாம் வருவாங்க. அதனால் அவங்கக்கிட்ட டண்டனக்கான்னு அடிச்சிருவாருன்னு நம்பிக்கை இருந்துச்சு. ஸோ விராட் கோலி செம்மையாக அடித்தாருன்னா என்ன, அடித்தது எல்லாமே 6-4 பவுண்டரியாக இல்லை, 7-4 தான் அடித்தார். 111 பால் எடுத்துக்கிட்டாரு, 100 ரன் அடித்தார்.
ஆனால் அந்த 100 இதுதான் வந்து டிப்பிக்கல் விராட் கோலியோட ஒரு 100. எஸ் சரி ஓகே, மேட்சோட ரிவ்யூ பார்த்துக்கலாம். ரோஹித் சர்மா தொடர்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாஸை 12வது தடவை தோக்குறாருன்னு நான் நினைக்கிறேன். I'm not wrong, பட் ஓடியில் ரொம்ப வருஷமாக தோத்துக்கிட்டே இருக்கிறாரு. அது அவரே சொன்னார் போன தடவை டாஸ் தோற்றதுக்கப்புறம். டீம் இந்தியாவோட 11ஸில் சேஞ்சஸ் இல்லை. அந்த பக்கம் இமாம் உல்ஹாக்கு ஃபகர் ஜமானுக்கு பதிலாக ஷமி எக்ஸ்ட்ராஸாக போட்டுகிட்டே இருந்தார் ஒரு பக்கம் பவர் பிளேயில். சரி, ஷமி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜுரினால கிளம்பி போயிட்டார். இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா இமாம் உல்ஹாக்கு நல்ல லைன் லெங்த்தில் ஹர்ஷித் ராணாவும் ஷமி போட்டுருந்தாங்க. நிறைய டாட்ஸ் கிரியேட் பண்ணிகிட்டே இருந்தாங்க, ப்ரெஷரை பில்டு பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் பாபர் அசாம் வந்து வந்தோடனே அவர் நல்லா ரிஸ்ட்டை யூஸ் பண்ணி சூப்பராக ட்ரைவ் அடிச்சுக்கிட்டு இருந்தார். ஒரு விஷயம் மட்டும்தான் பாபர் அசாம் விளையாடும் போது இருந்து, இந்த மாதிரி ட்ரைவ்லாம் ஆடுவார், நல்லா பாலை பேட்டில் வாங்குவார், 30 தாண்டுவாரா 40 தாண்டுவாரா. எப்படி ரோஹித் சர்மாவுக்கு இந்த 40 அப்படிங்கிறது ஒரு கேர்ஸ், அதே மாதிரி 30 அப்படிங்கிறது பாபர் அசாமுக்கு ஒரு கேர்ஸ். நான் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஹர்திக் பாண்டியா வந்தார், ஹர்திக் பாண்டியா ட்ரைவ் அடிக்க போனார், தப்பிச்சார் இல்லை மிஸ் ஆனார். திரும்ப ஹர்திக் பாண்டியாவை ட்ரைவ் அடிக்க போயிட்டு எட்ஜு. ஸோ ஹர்திக் பாண்டியாவோட பவுலிங் இன்றைக்கி நான் ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னா, ஹர்திக் பாண்டியா மற்ற நாளை விட இன்றைக்கி ரொம்ப எனர்ஜெட்டிக்காகவே இருந்தார். தென் ஹர்திக் பாண்டியாவை இன்றைக்கி ரோஹித் சர்மா நிறைய யூஸ் பண்ணதுக்கான காரணம் ஒன்று ஷமிக்கு இன்ஜுரி அப்படிலாம் இல்லை, ஷமியை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணார். ஆனால் இன்றைக்கி ரோஹித் சர்மா போன மேட்சோட இந்த மேட்ச் ஹர்திக் பாண்டியா நிறையவே யூஸ் பண்ணார். ரிஸ்வானோட விக்கெட்டு ஆக்சுவலி ஹர்திக் பாண்டியாவுக்கு வந்திருக்கணும். நல்ல பிளான் வச்சுருந்தார், குத்தி அடித்து நிறைய ஷார்ட் பால்ஸ் போட்டிருப்பாரு, ஸ்லோவாக போட்டிருப்பாரு, குயிக்காக போட்டிருந்திருப்பாரு. ரோஹித் சர்மா சில தடவை காண்டாகவும் ஆனார். ஆனால் ரிஸ்வானோட விக்கெட் விழுந்ததுக்கூட ஹர்ஷித் ராணா கீழே போய் நின்று இந்த கேட்சை ஒன்று விட்டார். இல்லைனா யோசிச்சு பாருங்கள், ஹர்திக் பாண்டியாவுக்கு பாபர் அசாமோட விக்கெட் அந்த பிரேக் த்ரூங்கிறத தாண்டி இந்த பக்கம் ரிஸ்வானோட விக்கெட் வந்திருக்கணும், பெரிய விக்கெட் வந்துருந்துருக்கணும். பாபர் அசாமோட விக்கெட் போன உடனே எனக்கு இமாம் உல்ஹாக் விக்கெட் போனேன்னு மனசு விட்டு போச்சு. என்னையா நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, அதுவும் மிட் ஆன் கையில் பவர் பிளேயில் யாராவது சிங்கிள் ஓடுன்னு நினைப்பாங்களா? அது இன்சைட் சர்க்கிளில் இருக்கும்போது இருக்கிறதுலே முட்டாள்தனமான ஒரு காரியம்னா நான் இதுதான் சொல்லுவேன், திரும்ப சொல்லுவேன். அப்போ தான் பாபர் அசாம் அடிச்சுட்டு அவுட் ஆகிருக்கிறாரு. ஓகேங்களா, நீங்கள் நல்லா செட்டில்ட் ஆகிருக்கீங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். நீங்கள் எடுத்தோன்னே எதுக்கு ரன்னு ஓடணும், எதுக்கு வந்து புதுசாக வரக்கூடிய சவுத் சர்க்கிளுக்கு நீங்கள் ஸ்ட்ரைக் கொடுத்து புரியல எனக்கு தெரில அப்படிங்கிற மாதிரி இருந்தது. எனக்கு அங்கேயே முடிவு பண்ணேன், ரைட்டு பாகிஸ்தான் அவங்க வேலையை திரும்ப காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, இந்த மாதிரி சொதப்ப ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் ரிஸ்வானும் சவுத் சர்க்கிளும் இங்கே வந்து இந்த போன மேட்ச்சில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாபர் அசாம் ஆன கேமுக்கு பெரிய கிரிட்டிசிசம் வந்துச்சு. இப்போ சவுத் சர்க்கிள் ரிஸ்வானும் ஆன கேமுக்கு ரிஸ்வான் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, நாங்கள் கேமை டீப்பாக எடுக்க போக ட்ரை பண்ணோன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி ரிஸ்வான் ஸ்டெப் அவுட் பண்ணி ஆட வந்து அவுட் ஆனார். ஆமாம், அடிக்க ஆரம்பிச்சு ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அவுட் ஆகிறதுக்கு ஒரு 15-20 பாலுக்கு முன்னாடிலேருந்து சவுத் சைக்கிள் ரிஸ்வான் அடிக்க ஆரம்பித்தாங்க. பட் எனக்கு ரொம்ப லேட்டாக இருந்துச்சோன்னு எனக்கு தோணுச்சு. ஸ்ட்ரைக்கர் எந்தளவுக்கு ரொட்டேட் பண்ணாங்கன்னு தெரில. முதல் 2 பால் மாதிரி டிஃபென்ஸ் வச்சுட்டு 3வது பாலில் சிங்கிள் எடுக்கிறது, 4வது பாலில் சிங்கிள் எடுக்கிறது, சவுத் சைக்கிளுக்கு லேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் கொடுக்குறது சொல்லிட்டு. ஸோ இது நடந்துக்கிட்டே இருந்தது. ரிஸ்வான் நிறைய பாலை வந்து முழுங்கினார். பட் அதுக்கான பலன் கிடைச்சதானா கிடைக்கல. ஏன்னா பவர் பிளேலே அவங்களுக்கு 52 ரன் தான், 52 ரன் தான். எல்லாரும் அந்த இடத்துல ஒரு 82 ரன் வைப்பாங்க. அடுத்து ஒரு 10 ஓவரில் திரும்ப அந்த 20வது ஓவர் முடியும் போது அவங்க திரும்பவும் அங்கே தான் அப்படியே செட் அந்த இடத்துலேயே ஜாமாயி முடங்கி கிடந்தாங்க. ஆக்சுவலி இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா பவர் பிளேயில் ஒரு 80-70 ரன்கள் மேலே அடிச்சிட்டாங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் அடுத்த 10 ஓவர் 50 ரன் முன்னாடி கிட்ட தான் அடித்து வச்சுருந்தாங்க இந்தியாவும். ஆனால் பாகிஸ்தான் ரொம்ப பாதாளத்தில் இருந்தாங்க. சவுத் சைக்கிளும் ரிஸ்வான் ஒரு இடத்துல ஆடும்போது ரொம்ப பொறுமையாக சோதிச்சாங்க. என்ன பண்ண போகிறாங்க, என்ன நடக்க போகுது, இவங்க ஸ்கோர் எவ்வளோ வைக்க போகிறாங்க, 250-260 தான் மனசில் டார்கெட் பண்ணி வச்சுருக்கிறாங்களா, என்ன நடக்க போகுது அப்படிங்கிற அளவுக்கு மனசில் எனக்கு ஓடிக்கிட்டே இருந்துச்சு. எனக்கு மனசில் நிறைய ஓடிக்கிட்டே இருந்துச்சு. எனக்கு சரியான பாதையில் எனக்கு பயணிக்கலை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ரிஸ்வான் அவுட் ஆனார். ஸ்டெப் அவுட் பண்ணி அவர் ஆட போயிட்டு ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்தேன். ரிஸ்வான் அவுட் ஆனாரா? ரிஸ்வானை போனவொடனே சவுத் சைக்கிள் தான் ஆக்சுவலி இருந்திருக்கணும். சவுத் சைக்கிள் தான் ஆக்சுவலாக எடுத்து இருக்கக்கூடிய புது பேட்டரோட ஆகலி சல்மான் கூட சேர்ந்து அவர் எடுத்துகிட்டு போய் வந்துருக்கணும். இதுதானே பண்ணியிருக்கணும். ஆனால் அடுத்தடுத்து இவங்க கிளம்புனாங்க. இதில் வந்து எனக்கு நல்லாவே தெரியும், ஒன்றும் இல்லைங்க, இந்த மேட்ச்சில் வந்து ஜடேஜா ஜடேஜா ரொம்ப அடிச்சுட்டு இருந்தாங்க. சவுத் சைக்கிள் அடிச்சுட்டு இருந்தார். ஐ திங்க் ரிஸ்வான்லாம் ரொம்ப அடிச்சுக்கிட்டு இருந்தார். புது பேட்டர் வராரு, புதுசாக டெபியூ ஆனவங்களாக இருக்கலாம், இல்லை அந்த இன்னிங்ஸில் ரொம்ப புதுசாக இருக்கிறவங்களா இருக்கலாம். ஜடேஜா திணற விட்டுருவார், குத்தி போட்டு அடித்து திணற விட்டுருவார். வந்தோடனே தஹீரை வந்து போல்டு எடுத்து காலி பண்ணார். வந்தோடனே சொல்லி எடுத்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஆகாலி சல்மான், அவரும் எனக்கு என்னென்னா ஆகாலி சல்மான் மேலே ரொம்ப நம்பிக்கை. இப்போ அந்த டீமில் ரிஸ்வான், ஆகாலி சல்மான், அதுக்கப்புறம் குல்தீப் ஷா, அதுக்கப்புறம் பாபர் அசாம். ஸோ அந்த இடத்துல நான் வச்சுருக்கிறேன் ஆகாலி சல்மான். ஸோ ஆகாலி சல்மானை வந்து குல்தீப் யாதவ் போட்டு எடுத்தார், ரொம்ப கொஞ்சம் ஸ்லோவாக போட்டு எடுத்தார் நினைக்கிறேன். மேலே போச்சு. ஜடேஜா நல்ல கேட்ச் ஒன்று எடுத்தார். ஸோ இந்தியன்ஸுகள் ஃபீல்டிங்கில் சொதப்பினாங்க.
நிறைய சான்சஸ் கொடுத்தாங்க, 1-2 ஆக்கிக்கிறதும் வாய்ப்பு கொடுத்தாங்க, நிறைய கேட்சஸ் ட்ராப் பண்ணாங்க. பட் பாகிஸ்தானிஸ் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கவும் இல்லை. இந்தியா பண்ண ஒரு சில நல்ல ஃபீல்டிங் மூலமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியா அந்த மேட்சை சர்வை பண்ணாங்க. அக்சர் பட்டேலோட அந்த ரன் அவுட்டு, அதுக்கப்புறம் அக்சர் பட்டேல் பிடிச்ச அந்த கேட்சு, ஜடேஜா பிடிச்ச கேட்சு, அதுக்கப்புறம் ஹர்திக் பாண்டியாவே ஒன்று பண்ணார். ஸோ அவருக்கு ஹர்திக் பாண்டியாவே அவர் நல்லா பவுலிங் போட்டு விக்கெட் எடுத்தார். ஸோ இதெல்லாமே இந்தியாவை வந்து காப்பாற்றுச்சுன்னா பாகிஸ்தானை குழிகளை அதுவே அவங்களே தள்ளிக்கிட்டாங்க. ஸோ இயர்லியாக விக்கெட் போச்சு. அந்த இயர்லியாக விக்கெட் போனோடனே ஒரு ரன் அவுட்டு போச்சு. அது போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் ஆனதுக்கப்புறம் அந்த பார்ட்னர்ஷிப் ரொம்ப ஸ்லோவாக ஆச்சு. ஒரு பிளானே இல்லாத மாதிரி வந்து டீமே ஒட்டுமொத்தமாக ஆடினாங்க, வந்தாங்க, போனாங்க, முடிஞ்சுது. பட் இந்த இடத்துல வந்து நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், கேப்டன் ரோஹித் சர்மாவோட பவுலிங் ரொட்டேஷன் இல்லை, கேப்டன் ரோஹித் சர்மாங்கிறதாண்டி கில்லும் கொஞ்சம் ஈடுபட்டு இருந்தார், விராட் கோலி ஈடுபட்டு இருந்தார். ஏன்னா ரோஹித் சர்மா வந்து ஒரு 4-5 ஓவராக இல்லை, அவர் என்னாச்சுன்னு தெரியல, அவர் போயிட்டார். உடனே விராட் கோலி ஃபீல்ட் செட் பண்ணிட்டு இருக்கும்போது கில்லும் கொஞ்சம் இன்வால்வ் ஆகி ஒன்று பண்ணிட்டு இருந்தார். ஸோ அவங்களுக்கு கிரெடிட் கொடுக்காம இருக்கவும் முடியாது, ஹேண்டில் பண்ணது. பட் ஆனால் ஓவரால் ரோஹித் சர்மாவோட பிளான் என்னன்னா ஷமி கொஞ்சம் இன்ஜுரி ஆனவுடனே கொஞ்சம் மாதிரி ஜஹாலாம் வாங்கலை. ஹர்திக் பாண்டியாவுக்கு நீ கொஞ்சம் அதிகமாக ஓவர் கொடுப்போம், ஹர்திக் பாண்டியா பயன்படுத்தும் அப்படிங்கிறது முன்னாடியே இருந்த தீர்மானமாக எனக்கு தெரில. ஷமி இன்ஜுரியா, சரி ஓகே ஹர்திக் பாண்டியா. சில இடங்களில் ஸ்பெல்ஸ் உங்களால் கணிக்கவே முடியாது. ஆனால் ஒன்று எண்டை மட்டும் கொஞ்சம் கரெக்டாக மாற்றி கொடுத்துக்கிட்டு இருந்தார். வழக்கமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கமெண்டேட்டர்ஸ் இருக்காங்கல்ல, அந்த இடத்துலேருந்து போடக்கூடிய குல்தீப் யாதவையும் ஜடேஜாவையும் இந்த பக்கத்தில் இந்த பிளேயர்ஸோட ட்ரெஸ்ஸிங் ரூம் பேவ்லின் இருக்குல்ல, அந்த பக்கத்துலேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ விட்டார். ப்ளஸ் பால் ரொம்ப நல்லா சாஃப்டானதுக்கப்புறம் அதை குல்தீப் கிட்ட கொடுக்குறது, புரியுதுங்களா? அதுவும் கடைசி ஒரு 10 ஓவருக்கு மேலே குல்தீப் யாதவ்கிட்ட கொடுக்குறது. டைலண்டர்ஸுகளுக்கு நல்லாவும் போடுவார், பால் சாஃப்டானதுக்கப்புறம் நல்லாவும் போடுவார். ஸோ குல்தீப் யாதவுக்கு கொடுத்தாரு. ஸோ இப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரோஹித் சர்மாவோட சில பல பிளான்ஸ் வந்து ஸோ இங்கே என்னால் சொல்ல முடியாமல் இருக்குது. சில பல பிளான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவும் பண்ணார். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பலனும் கிடச்சிது. ஆக்சுவலி ஹர்ஷித் ராணாவை ரொம்ப சரியாக பயன்படுத்துறது, பாண்டியாவது எங்கே தேவையோ அங்கே பயன்படுத்துறது, ஷமியை கொண்டு வரதுன்னு சொல்லிட்டு ரொம்ப சூப்பராக பண்ணார் கேப்டன் ரோஹித் சர்மா. ஜெயிக்கிறதுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு காரணம். பவுலர்ஸுகளுக்கு பாகிஸ்தான் சைட்லேருந்து பெருசாக டார்கெட் வரலை. நான் சொல்லுவேன் பொதுவாக கெட்டபிள், சேஸபிள், டிஃபெண்டபிள் அப்படின்னு சொல்லலை. இது வந்து ஆப்போனண்ட்டில் கெட்டபிள் ஸ்கோர் தான். இதை வந்து அடித்தவங்களால டிஃபெண்ட் பண்ணவோ ஃபைட் பண்ணவோ ஐ திங்க் எனக்கு இடம்னு நான் நினைக்கிறேன். ஓகே, மேட்ச் ஆரம்பிக்க முடியாது எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சுது. ஏன்னா ரோஹித் சர்மாவும் கில்லும் எடுத்துகிட்டு போன ஒரு விதம். ரோஹித் சர்மாவுக்கு 2 ஸ்லோ ரன் போட்டாங்க, அதனால் ஒரு அந்த புல் ஷாட்ஸ் அப்படிங்கிறது ஆடமில்ல. பட் ஸ்கொயர் லெக் டீப் ஃபைன் லெக் பக்கம் திருப்பி விட்டு சொல்லிட்டு ஒன்று அடித்தார் பாருங்க, வேறு மாதிரி இருந்துச்சு. எனக்கு அங்கேயே ஓகே அப்படின்னு இருந்துச்சு. அதே போல் ஷகின் ஷாஃப்ரியோட சில பல பால்ஸ்லையும் நல்லா எடுத்தார். பட் ஷகின் ஷாஃப்ரியோட பால்லே வந்து பார்த்தீங்கன்னா அவரோட அவுட் ஆனார். ஆமாம், ஷகின் ஷாஃப்ரி தானே அவர் ஆஃப் சைடில் 4 ஒன்று அடித்தார், பார்க்க நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஷகின் ஷாஃப்ரி கொஞ்சம் மேலே போட்டுகிட்டு இருந்தார். ஸோ இதில் பவுலர்ஸுகளை பற்றி நான் கொஞ்சம் சொல்லணும். ஷகின் ஷாஃப்ரி கொஞ்சம் மேலே போட்டு ஒரு விக்கெட் கிடைக்கும், பட் இன்றைக்கி கிடைக்கல. அதெல்லாம் கொஞ்சம் லென்த்தை எடுத்து வச்சு போட்டுட்டு இருந்தார். அதுக்கப்புறம் திரும்பி மேலே போட்ட அந்த விக்கெட் அப்படிங்கிறது வந்து கிடச்சிது. இங்கே ஸ்விங்கோ மூமெண்ட்டோ இல்லை, அதெல்லாம் ஷகின் ஷாஃப்ரியோட சர்வே பண்ண முடியல. அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் ஸோ மேலே போடுறது, ஃபுல்லாக போட்டு விக்கெட் எடுக்கிறது தான். சுப்மன் கில், விராட் கோலி, ஸ்ரேயாஸ் ஐயர் சேஸை இவங்க தான் முடித்தாங்க. சுப்மன் கில் ஸ்ட்ரைட் டிரைவ் அடித்தார், கவர் டிரைவ் அடித்தார், ஸ்கொயர் டிரைவ் அடித்தார். இதை விட முக்கியமான விஷயம்னா ஸ்ட்ரைட் டிரைவ். சச்சின் ஸ்ட்ரைட் டிரைவ் நல்லா ஆடுவார், விராட் கோலி ஸ்ட்ரைட் டிரைவ் நல்லா ஆடுவார். அதுக்கப்புறம் இப்போ சுப்மன் கில் ஸ்ட்ரைட் டிரைவ் ரொம்ப சூப்பராக ஆட ஆரம்பிச்சிருக்கிறாரு. பாலை சூப்பராக பிக்கப் பண்ணார். அதாவது லெக் சைடில் வர பாலை, ஆஃப் சைடில் வர பாலை பிக்கப் பண்ணி சூப்பராக ஷாட்ஸ் அடித்தார், ரிஸ்ட்டை யூஸ் பண்ணார். ப்ளஸ் இவர் ஒரு பக்கம் அடிச்சிட்டு இருக்காருன்னா ஒரு பக்கம் விராட் கோலி அவர் அடிக்கலாம் இல்லை. அவர் வந்து அப்பா கில்லு உனக்கு நல்லா பேட்டில் பால் படுது, நீ என்ன பண்ணுற, நீ விளையாடுப்பா அப்படின்னு சொல்லி அவர் கில்லுக்கு ரொட்டேட் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருந்தார். ஸோ கில்லுக்கிட்ட இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ரன்கள் வரவும் ஆரம்பிச்சது, தடுக்க முடியல. பவுண்டரிஸாகவே எடுத்துக்கிட்டே இருந்தார், தடையாக வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சுக்கிட்டு இருந்தார். அவர்கிட்டருந்து ஒரு புல்லும் பார்க்க முடிஞ்சது. ஸோ அதை சொல்லலைங்க, நல்லா ரெஸ்ட் யூஸ் பண்ணி டெக்ஸ்ட் புக் ஷாட்ஸ் சூப்பராக ஆடினார். ஷகின் ஷாஃப்ரி நீங்கள் மேலே போட்டால் நான் மேலேயே அடிப்பேன், நசீம் ஷா, ஹாரிஸ் ரஃப் வந்துடாது, நீங்கள் என்னிடம் வகுந்து விடுவேன் அப்படிங்கிற மாதிரி அடிச்சுட்டு இருந்தார். பட் ஒரு நல்ல ஒரு டிசர்வ்டு ஒரு 50 அவர் மிஸ் பண்ணிட்டு போயிட்டார். இது ஒரு 80+ 100 கன்வெர்ட் இன்னொரு 100 கன்வெர்ட் பண்ணக்கூடிய ஒரு இன்னிங்ஸு. அப்ரரோட பாலை அப்ரர் நல்லா தான் ஆடிட்டு இருந்தார், பேக் ஃபுட்டில் வந்துட்டு நல்லா தான் ஆடிட்டு இருந்தார். பட் அப்ரரோட அந்த ஒரு பால் இல்லை, கொஞ்சம் பிரேக் ஆச்சு, அந்த பால் மிடில் லெக்கில் வந்து பிரேக் ஆச்சு, அதை அவரால் கெஸ் பண்ண முடியல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரேயாஸ் ஐயரோட பேட்டிங்கு ஒரு பக்கம் விராட் கோலி கூட சேர்ந்து ஒத்துழைச்சி அந்த மிடில் ஓவரில் ஸ்பின்னை வந்து ஆடி எடுத்துகிட்டு போனோம். ஸோ ஸ்பின்னு விராட் கோலிக்கு கொஞ்சம் பிரச்சனைனாலும் விராட் கோலி போன மாதிரி ஸ்டெடியாக ஆனார். ஆனால் ஸ்ரேயாஸ் ஐயர் ஸ்பின்னை சூப்பராக ஆடுவார். ஸோ அப்போ என்ன பண்ணணும், ஸ்ரேயாஸ் ஐயர் ஸ்பின்னை ஆடணும் அப்படிங்கிறது தான் பிளானு.
அப்படியே கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்வான் ஒன்று பண்ணார், ஸ்பின்னையும் வச்சுக்கிட்டு ஹாரிஸ் ரஃபையும் கொண்டு வந்துக்கிட்டு இருந்தார். ஸோ அப்படிங்கும்போது ஹாரிஸ் ரஃபை வந்து ஒரு பேக் ஃபுட்டில் ஒரு புல் ஒன்று அடித்தார், பட்டார்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஆஃப் ஸ்கைலில் ஒன்று அடிச்சார்னு நினைக்கிறேன். அவர் ஆரம்பத்தில் பேக் ஃபுட்டில் ஆடிக்கிட்டு இருந்தார். ஸோ அவர் ஃபாஸ்ட் பவுலிங்கும் டீல் பண்ணார், ஸ்பின்னர்ஸையும் டீல் பண்ணார். ஸ்ரேயாஸ் ஐயர் டீல் பண்ணது எப்படின்னா ஸ்வீப்பு, ரிவர்ஸ் ஸ்வீப்பு, அதுக்கப்புறம் லெக் லான்ஸு, ஸ்லாக் ஸ்வீப்பு. எனக்கு இது மட்டும் தெரியும், நல்லா தெரியும், லெஃப்ட் ரைட் போட்டு வாங்கிட்டு இருந்துக்கிட்டே இருந்தார். லெஃப்ட் ரைட் வாங்கினார், ரிவர்ஸ் ஸ்வீப்பு, லெக் லான்ஸு. அப்புறம் முக்கியமானது ஒன்றா 6 ஒன்று அடித்தார், விட்டு நட்டேர்னு ஒரு 6 ஒன்று அடித்தார். ஓகே, ஸ்ரேயாஸ் இறங்கிட்டாப்புல, ஸ்ரேயாஸை தடுக்க முடியாது அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு. ஸோ ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து இந்த ஒரு 50 அடித்தது மூலமாக ப்ளஸ் ஸ்பின்னை அவர் அடித்த ஒரு விதமாக பொதுவாக ஸ்ரேயாஸ் ஐயர் மேலே ஒரு பயம் எல்லாருக்கும் ஆப்போனண்ட்டுக்கு இருக்கும். வந்தால் மிடில் ஓவரை பிடிச்சி அடித்து தின்னுருவாப்பில், அப்புறம் அது நல்ல ஸ்ட்ரைக்கரில் ஆடுவாப்பில், ஆப்போனண்ட்டுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் யோசிக்க செய்வாங்களே. இப்போ ஸ்ரேயாஸ் அந்த 50 கொஞ்சம் யோசிக்க வச்சிருக்கு. ஸ்ரேயாஸ் ஐயர் இந்த 242ங்கிற சேஸில் இந்த 56 அப்படிங்கிறது ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல ஸ்கோரு, நல்லா ஆடினார். அப்புறம் நம்ம இந்தியாவோட பவுலிங்க்கு திரும்பியும் நான் வந்துடுறேன். ஹர்ஷித் ராணா வெர்சஸ் ஷமி டெத் ஓவர்ஸ்லாம் பார்க்க வந்து ஷமியை விட ஹர்ஷித் ராணா நல்லா பண்ணியிருக்கிறாரு அந்த மேட்ச்சில். ஒரு மேட்சை வச்சு நான் ஷமியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவும் மாட்டேன், ஹர்ஷித் ராணா டாப்பில் வைக்க மாட்டேன். ஆனால் ஹர்ஷித் ராணா நல்லா பவுல் பண்ணாருக்கிறத நான் சொல்லி தான் தீரணும். 2 6, ஹாரிஸ் ரஃப் ஒரு 6 அடிச்சாருன்னு நினைக்கிறேன், சவுத் சைக்கிள் ஒரு 6 அடிச்சாருன்னு நான் நினைக்கிறேன் ஷமியோட ஓவரில். ஆனால் ஹர்ஷித் ரானாவோட கடைசி 2 பால் 6-4 போகவும் இல்லை. இன்னொன்று சொல்லிக்கிறேன், மேலே பவர் பிளேயில் போடும்போதும் பவுண்டரிஸ் பெருசாக கொடுக்க மாட்டார், மிடில் ஓவர்லையும் கொடுக்கவும் மாட்டார். ஸோ ஹர்ஷித் ராணா பொறுத்த வரைக்கும் ரொம்ப 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 எக்கனாமிக்கலாக, ரொம்ப எக்கனாமிஸ்டாக இருக்கிறாரு. அதாவது 8 ஓவர் போட்டார், 30 ரன்னு, 3 ஓவருக்கு 3 ரன் தான் கொடுக்குறாரு. ஸோ லோவர் எக்கச்சக்கமான டாட்ஸ் இருக்குது, ஸ்லோ ரன் போடுறாரு, பேஸை கூட்டி குறைச்சி போட்டுருக்காரு, 140+ அப்படிங்கிற மாதிரி அடிச்சுக்கிட்டே இருந்துக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ ஹர்ஷித் ராணா எதனால் டீமுக்கு எடுத்தாங்கிறத காமிச்சிட்டாரு. டெத் ஓவரில் ஷமியை விட ரொம்ப பெட்டராக போட்டார். குல்தீப் யாதவ் வெர்சஸ் ரோஹித் சர்மா அந்த டிஆர்எஸ் இதில் எல்லாத்துலேயும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கவும் செஞ்சார், வந்து ஒரு 3 விக்கெட் எடுக்கவும் செஞ்சார். ஏன்னா ஹர்திக் பாண்டியாவுக்கு எக்ஸ்ட்ரா விக்கெட் கிடைக்க வேண்டியது. ஸோ ரோஹித் சர்மாவோட கேப்டன்சி அண்ட் பவுலர்ஸ் அவங்களோட வேலையை ரொம்ப சிறப்பாக பண்ணாங்க. அதுக்கப்புறம் விராட் கோலியோட பேட்டிங் என்னங்க சொல்கிறது, நான் போன மேட்ச்சில் சொன்னேன், விராட் கோலி ரொம்ப ஸ்டெடியாக ஸ்பின்னை ஆடிட்டு இருக்கிறாரு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் ஆனதுக்கும் இப்போ ஆனதுக்கும் எனக்கு கொஞ்சம் வித்தியாசம் தெரியுது அகேன்ஸ்ட் ஸ்பின்னு. ஸோ பாகிஸ்தான் மேட்சுக்கு அகேன்ஸ்டாக எனக்கு அவர்கிட்ட ஒரு பெரிய ஒரு நாக் வரும்னு விளையாடுவார்னு எதிர்பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். பட் இன்றைக்கி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 111 பாலில் 100 ரன்னு, வெறும் 7 4. இன்றைக்கி வெறும் 7 4ன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா ரன்னிங் பிட்வீன் விக்கெட்டில் ஸ்ரேயாஸ் ஐயர் இவருக்கு ஈடு கொடுக்க முடியாத அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா விராட் கோலி ரன்னிங் பிட்வீன் விக்கெட்டில் 1க்கு 2 1 2 3ன்னு ஓடிட்டு இருந்தார். கில் இருக்கும்போது ஒரு 3 ஓடினார், ஸ்ரேயாஸ் ஐயர் இருக்கும்போது ஒரு 3 ஓடினார் நான் நினைக்கிறேன். ஸோ ஓட வச்சுக்கிட்டே இருந்தார். அந்த சிங்கிள்ஸ் அண்ட் டபுள்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டலாம் கிடையாது, அழகாக பேட்டில் அப்படி லெஃப்ட் சைடில் அடிக்கிறது, அப்படியே ஒரு மாதிரி வந்து ஆஃப் சைடில் தட்டுறது, புல் அடிக்கிறது. இன்றைக்கி விராட் கோலி கவர் டிரைவுகள், ஸ்கொயர் டிரைவுகள், கவர் டிரைவ் மூலமாக தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் வந்து ஒரு 100ம் அடித்தார். இன்னொரு பக்கம் அப்ரார் விராட் கோலி ஒரு பக்கம் சண்டைக்கு கூப்பிட்டே இருந்தார். விராட் கோலி அப்ரார்கிட்ட சண்டைக்கு போகாமல் அவர் பாட்டுக்கு பேட்டிங்கில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணார். 50 அடித்ததுக்கப்புறமா அப்ரார் நோக்கி பேட்டை காமிச்சதுக்கப்புறமா அப்ராரோட ஒரு நல்ல ஒரு ஸ்பெல் முடிஞ்சதுக்கப்புறமா, அதாவது அவரோட ஓவரே முடிஞ்சதுக்கப்புறமா அப்ராரை கூப்பிட்டு பாராட்டாண்டு தோளில் கை போடவும் செஞ்சார். அந்த 100 அடித்ததுக்கப்புறம் ஒரு பெரிய ஒரு ரிலீஃப் அப்படிங்கிறது விராட் கோலிக்கிட்டேருந்து இருந்துச்சு. ஸோ மேட்சை வந்து டிவியில் பார்த்ததை விட ஒரு நேரில் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் சத்தியமாக சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி புனேயில் 2023 ஓடிஐ வேர்ல்டு கப்பில் பங்களாதேஷ்க்கு அகேன்ஸ்ட் அப்படி தான் நடக்கும். ஸோ அந்த இடத்துல கேஎல் ராகுல் வந்து ஒரு சிங்கிள் தட்டி கொடுப்பாருன்னு நினைக்கிறேன், நாட் ராங். ஆனால் ஹர்திக் பாண்டியா வந்து அந்த மேட்ச்சில் இல்லை. ஆனால் ஹர்திக் பாண்டியா வந்து ஒரு 4 ஒன்று அடித்தோடனே அப்படியே எல்லாருக்கும் இதே வந்து பார்த்திங்க அப்படின்னா வாய் வழியாக வந்து நின்றுச்சு. எல்லாரும் எதிர்பார்த்து விராட் கோலி 100 அடிப்பாருன்னு தான். ஒரு பக்கம் கில்லுக்கு ஸ்ட்ரைக் கொடுக்குறாரு, கில்லு 4-6 அடிக்கிறாரு. ஸோ ஓவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இவர் எடுக்கக்கூடிய அந்த சிங்கிள்ஸ் டபுள்ஸ் மூலம் ரன் வருது. அதுக்கப்புறம் கில்லு அடிக்கிற ரன் மூலமாக ஸோ சேசிங்க்கு நம்ம நெருங்கிட்டு நல்லா போய்கிட்டே இருக்கிறோம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும். இன்னொரு பக்கம் ஸ்ரேயாஸ் ஐயர் அந்த மிடில் ஓவரில் ஸ்பின் அப்ரார் வராரு, குல்தீப் ஷா வராரு. குல்தீப் ஷா ஆக்சுவலி நல்லா போட்டார். அந்த இடத்துல ஏன் ரிஸ்வான் குல்தீப் ஷாவை கொஞ்ச நாள் கண்டினியூ பண்ணலங்கிறது எனக்கு தெரியல, எனக்கு புரியல. ஸோ இந்த இடத்துல வந்து ஸ்ரேயாஸ் ஐயர் ஒரு பக்கம் லெஃப்ட் ரைட் வாங்கி அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது இவரு ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. தேவைப்படும் போதெல்லாம் அவர் ஒரு பக்கம் அப்போ ஒரு 4 அடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ இவர் ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணி ஆடி ஸ்கோர் போர்டை பிஸியாக வச்சு சேசிங் பக்கத்தில் இந்தியாவை கொண்டுட்டு போயிட்டு அண்ட் மற்றவங்களையும் பவுண்டரி அடிக்க வச்சு விராட் கோலி அவர் அந்த இடத்துல உள்ளே நின்றுக்கிட்டு ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஐ எம் ஏ சில் கை அப்படிங்கிற மாதிரி விராட் கோலி நின்னார். இந்த மாதிரியான விராட் கோலி 2015 to 19-20 வரைக்கும் இந்த மாதிரி விராட் கோலி நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் நான் இப்படிப்பட்ட விராட் கோலி நான் இப்போ தான் பார்க்குறேன். எப்படி நான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடிய விராட் கோலி நான் பார்க்குறேன்.
ஒன்று சொல்லுவாங்கள்ல, ரஷீத் கானா அப்படின்னு சொல்லுவாங்க. ரிஷாதா அதில் ரஷீதா லெக் ஸ்பின்னர் அவுட் ஆகிறாருன்னு சொன்னாங்க. ஏதோ கணக்கு சொன்னாங்க, 5 தடவை 6 தடவை லெஃப்ட் ஆஃப் ஸ்பின்னர் அவுட் ஆகுறதுன்னு ஒரு கணக்கெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆமாம், அவுட் ஆனார், லெக் ஸ்பின்னர் அவுட் ஆகிட்டு இருக்காரு. ஆனால் அப்ரார் எப்படி ஆனார்? அப்படியே அப்ராரை தலைவி கொடுத்துட்டு 50 அடிச்சுட்டு பேட்டை தூக்கி வச்சுட்டு அப்படியே போயிட்டார். ஸோ விராட் கோலி பொறுத்த வரைக்கும் கடைசி வரைக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தார். ரொம்ப கம்ஃபர்டபுளாக சுற்றி கூட இருக்கிறவங்க வச்சுக்கிட்டாரு. ரொம்ப கம்ஃபர்டபுளாக சேஸ் பண்ணி எடுத்துகிட்டு போனார். பட் இருந்துச்சு கடைசியாக அந்த ரஷ்ஷிங்கிறது இருந்துச்சு, அந்த 100 நோக்கி வரும்போது இருந்துச்சு. பட் நிறைய புல் ஷாட்ஸ் இருந்துச்சு, நிறைய டிரைவ் இருந்துச்சு, நிறைய பேட்டில் நிறைய பட்டுச்சு. ஒன்று சொல்லட்டுமா, அவுட்ஃபீல்டு சரி மோசமாக இருந்துச்சு. அதனால் அவர் அடித்த அவர் என்ன சொல்கிறாங்க, இன்றைக்கி வந்து 7 4 தான் இல்லை, இன்றைக்கி வந்து விராட் கோலி ஒரு 15 4 அடிச்சிருக்கணும். அந்தளவு அவுட்ஃபீல்டு ரொம்ப 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 மோசமாக இருந்துச்சு. இன்றைக்கி மட்டும் இல்லை, பொதுவாகவே மோசமாக இருந்துச்சு. பால் போச்சுன்னா சத்துன்னு போய் குத்திக்குது. அதனாலே வந்து பார்த்திங்க அப்படின்னா சேசிங் லேட் ஆச்சு, கோலிக்கு 100 அப்படிங்கிறது லேட் ஆச்சு. அதில் தான் 100 அப்படிங்கிறது விராட் கோலிக்கு வருமா வராதான்னு பயத்தில் இருந்துச்சு. 14 ரன்னு சங்ககாரா சச்சினுக்கு அந்த கிளப்பில் விராட் கோலி இணைஞ்சிருக்கிறாரு. 51வது ஓடிஐ சதமா? எஸ். 82வது இன்டர்நேஷனல் 100டா? ஆமாம், எஸ். விராட் கோலி அடிச்சிருக்கிறார், 100 அடிச்சிருக்கிறாரு. இன்னும் எனக்கு தோணுது ரிட்டையர்மெண்ட்லாம் கிடையாது, ரெடம்ஷனு. 2027 ஓடி வேர்ல்டு கப்புக்கு அப்புறம் இருக்கக்கூடிய ஃபிட்னஸ்ஸு, இருக்கக்கூடிய பேட்டிங், இதுதான் விராட் கோலி. இதை பண்ணாலே போதும் விராட் கோலி. ஸ்பின்னர்ஸை இப்படி ஹேண்டில் பண்ணணும், கூட இருக்கிறவங்க இப்படி ஆடணும், இது இப்படி எடுத்துகிட்டு போனாங்கன்னா பார்த்திபனில் அந்த லியோ நீங்கள் பார்ப்பீங்க. பாகிஸ்தான் விராட் கோலி ஒரு மாதிரி செம்மையான ஒரு லவ் ஸ்டோரி சொல்லிடலாம். சச்சின் வர்சஸ் பாகிஸ்தான். அதாவது அங்கே இருக்கக்கூடிய இந்த சோயப் அக்தர், வசீம் அக்ரம், அக்கர் யூனிஸ், சாகர் முஸ்டாக், அப்துல் காதர் இவங்கெல்லாம் சமாளிக்கணும்னா அது ஒருத்தவன். அது யாருன்னா சச்சின், ஜித்து அப்படிங்கிற மாதிரி. இந்த பக்கத்தில் பாகிஸ்தானோட ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எரா மாறி வந்தாலும் சமாளிக்கிற ஒரே ஆள் விராட் கோலி. திரும்ப விராட் கோலி ஒரு தடவை வந்து உறுதியப்படுத்தி இருக்கிறாரு இந்த 100 மூலமாக. கில்லு, விராட் கோலி, இப்போ ஸ்ரேயா ஐயர் நல்லா ஆடி இருக்கிறாங்க. மேபி இது வந்து கோல்டன் பேட்டுக்கான ஃபைட்டாக ஆரம்பிக்கலாம். கிங்கு பிரின்ஸ் அதாவது கரண்ட்டு ஃப்யூச்சர் 2 பேருக்கும் நடக்கக்கூடிய ஒரு போட்டியாக கூட இது இருக்கலாம். ஜோஸ் இங்கிலீஷ் ஒரு 100 அடித்தார். பட் அதுக்கு ஈக்குவலாக கூட நான் 100 சொல்லுவேன் நான். பட் இந்த பக்கம் டீம் இந்தியா பொறுத்த வரைக்கும், பாகிஸ்தான் பொறுத்த வரைக்கும் 2-3 விஷயங்கள் நான் பேசிக்கிறேன். இந்தியாவோட ஃபீல்டிங் சரியில்லை, 2 மேட்சாக சரியில்லை, லேசியாக இருக்கிறாங்க. யார் நல்லா ஃபீல்டிங் பண்ணுவாங்க இந்தியாவில் சொல்லுங்கள்? ரோஹித் சர்மா. அது அவங்கவுங்க பொசிஷனில் சரி, நான் எப்படியும் ஆர்டர் பண்ணுறேன். ஜடேஜா, விராட் கோலி, அப்புறம் ஸ்ரேயா ஐயர், ஹர்திக் பாண்டியா, அப்புறம் ரோஹித் சர்மா நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேங்களா? மீதி இருக்கக்கூடிய எனக்கு தெரிஞ்ச மீதி ஷமி, ஹர்ஷித் ராணா, அக்சர் பட்டேல் கூட ஓரளவு ஓகே. மற்றவங்க எனக்கு எதுவுமே ஃபீல்டிங் பெருசாகவே இல்லை. இதை வச்சு ஓரளவு ரோஹித் சர்மா ஓட்டிக்கிட்டு இருந்துக்கிட்டு இருக்கிறாரு. குல்தீப் யாதவ் சுத்தமாக வரவே மாட்டேங்குதுங்கிற மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தார். ஹர்ஷித் ராணா நீங்கள் பிடிக்க வேண்டிய கேட்ச் அதையும் விட்டார். ஸோ ரோஹித் சர்மா தெரியுது, இருக்கக்கூடிய இவங்களை வச்சு தான் ஓட்டி ஆகணுங்கிறதும் தெரியுது. ஃபீல்டிங்கில் ஒரு பிரச்சனை இருக்குது, ஃபீல்டிங் ரொம்ப பெரிய பிரச்சனை இருக்குது. லேசியாக நிறைய ரன்களை விட்டு இந்தியன்ஸ் தராங்க, நிறைய ரன் அவுட்டுகளை வந்து அடிக்காமலும் விடவும் செய்கிறாங்க, பார்க்க முடியுது. அப்புறம் பாகிஸ்தானோட பேட்டிங் தான் மோசம் சொல்லியாச்சு. பவுலிங்கில் என்னங்க, பவுலிங் இல்லவே இல்லைங்க. எனக்கு எப்போ டெட்லியாக இருந்த மாதிரி எனக்கு தோணவே இல்லை. மாதிரி ரன்களை லீக் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க ஒன்று. அதுக்கப்புறம் ஃபீல்ட் செட் வச்சு பவுலிங் போடுறதுல அவ்வளோ சிறப்பாக பண்ண மாதிரி எனக்கு தெரியவும் இல்லை. ஸோ பாகிஸ்தானோட பவுலிங் அவ்வளோ சிறப்பாக எனக்கு தெரியலை. முழுக்க ப்ரெஷரும் போடவும் இல்லை, பேட்டிங்லேயும் ப்ரெஷர் போடவும் இல்லை, பவுலிங்லேயும் ப்ரெஷர் போடவும் இல்லை. அப்ரர் மட்டும் நல்லா போட்டார். குர்ஜித் ஷாவை நிறைய கன்டினியூ பண்ணவும் விடலை. அதுக்கப்புறம் 30வது ஓவருக்கு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆகா அலி சர்மாவை கொண்டு வந்தாங்க. ஏன் அது முன்னாடியே எங்கேயாவது இடையில கொண்டு வந்திருக்கலாம், தள்ளி விட்டுருக்கலாம்ல, ஏன் அதை பண்ணாமல் விட்டாங்கன்னு எனக்கு தெரில. பாகிஸ்தான் நிறைய சொதப்பினாங்க. அப்படி சொதப்பி தான் இப்போது பாகிஸ்தான் ICC சாம்பியன்ஸ் ட்ராஃபி 2025 டிஃபெண்டிங் சாம்பியனாக இருக்கக்கூடிய பாகிஸ்தான் அவங்க முதல் அணியாக வெளியேறி இருக்கிறாங்க. வாய்ப்பு இல்லைங்க. இதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சால் அவங்க வந்து, அதாவது இந்தியா நியூசிலாண்டோட தோக்கணும், நியூசிலாந்து பங்களாதேஷ்கிட்ட தோக்கணும், பங்களாதேஷ் கிட்ட பாகிஸ்தான் ஜெயிக்கணும், அதுவும் ஹை மார்ஜினில் ஜெயிக்கணும், இதெல்லாம் நடக்கிற காரியங்கிறீங்களா? நடக்கவே நடக்காது. ஸோ மூட்டையை கட்டிட்டு போயிட்டே இருக்கலாம். இந்தியா இப்போ செமிஃபைனல்ஸுக்கு தகுதி பெற்றிருக்கிறாங்க. செமிஃபைனல் துபாயில் நடக்க போகுது. ஸோ இந்தியா செமிஃபைனலில் யார் கூட மோதுவாங்கங்கிறது இன்னும் கொஞ்சம் நாள்லாம் தெரிய வந்துடும். இன்னும் 2-3 நாளில் நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் தெரிய வந்துடும். ஏன்னா எல்லா டீமும் 2 மேட்ச் வந்து ஆடி முடிச்சிருந்திருப்பாங்க. அப்படிங்கிறதுனால வீடியோ நிறைவடைகிறது. டெக்கத்லானும் கிரிக்கானந்தாவும் இணைந்து நடத்திய இந்த போட்டியில் பரிசை வென்றவங்களுக்கு ஸோ வாழ்த்துக்கள். இன்ஸ்டாகிராமில் வந்து நீங்கள் எனக்கு டிஎம் பண்ணுங்கள். ஓகேங்களா? உங்களோட பேர், உங்களோட அட்ரஸ்ஸு, உங்களோட மொபைல் நம்பரு, ஓகேங்களா? உங்களுக்கு மேக்ஸிமம் 2 வீக்ஸ்க்குள்ளே கிஃப்ட் கிடைக்கிற அளவுக்கு நான் பார்த்துக்கிறேன். ஸோ அடுத்தடுத்த வீடியோக்களை நான் சந்திக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பார்க்கலாம் அடுத்த வீடியோக்குள்ள. கிரிக்கானந்தா விலாக் வந்துக்கிட்டு இருக்கு. அண்ட் அதே போல் விராட் கோலியோட இன்னிங்ஸை ஒரு வார்த்தையில் நீங்கள் விவரிச்சு கீழே வந்து சொல்லுங்கள்.
ஓவருக்கு 6 பால் தான். ஆனா நோ பால் போட்டா 7 பால். போடு, ஐபிஎல் பாப்பியா?